நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவானை பற்றி அறிவோம். இந்த உலகில் அனைத்து வகை இன்ப சுக ஆடம்பர வசதி வாய்ப்புகளுக்கும் காரணமானவர் சுக்கிர பகவான். அழகை கண்டால் எல்லோருமே ரசிக்க தோன்றும். இது மனித உடல் மட்டும் அல்ல, இயற்கையும் சேர்த்து தான். செயற்கையாக ஒருவர் நல்லா அலங்கரித்து கொண்டு வந்தார் என்றால் அவரை எல்லோருமே பார்த்து ரசிப்போம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவான் பெண், ஆண்களுக்கு கலத்தரக்காரகன். சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவானுடைய நிலையை பொறுத்து ஒருவருடைய வசதி வாய்ப்புகள் அமையும். சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருந்தால் பெண்களுடைய சந்தோஷம், அதாவது உடன் பிறந்த அக்கா தங்கை மனைவி இப்படி பெண் நட்பு நல்ல சந்தோஷமாக இருக்கும். சுக்கிர பகவான் பாவக்கிரகங்கள் சேர்க்கை பெற்று சுய ஜாதகத்தில் அஸ்தங்கம் வக்கரம் நேசமாக இருந்தார் என்றால் இந்த ஜாதகனுக்கு பலன் அப்படியே மாறுபடும். சுக்கிரன் கெட்டு இருந்தால் ஜாதகனுக்கு செயற்கை புலனின்பம் தடைபடும், பெண் உறவுகள் பகையாகும். சுக்கிரன் சுய ஜாதகத்தில் கெட்டுவிட்டார் என்றால் அவங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை தரிசனம் செய்ய வேண்டும். பரபவ ஆண்டு ஆனி மாதம் 21ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 29 நாட்களுக்கு சிம்மராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார். சிம்மராசியில் சுக்கிரன் செல்லும்போது பார்த்தீங்கன்னா சிங்கம் போல் கர்ஜிக்கும். என்ன கர்ஜிக்கும் அப்படின்னா, மேகங்கள் வானத்தில் இடி மின்னலுடன் பார்த்தீங்கன்னா கனமழை பொழியும். கடந்த மாதம் குருவோடு சுக்கிரன் இணைந்து செல்லும்போது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மழையே இல்லை. மேற்கத்திய பருவமழை ஆரம்பிச்சிச்சு. பெரும்பாலும் மேற்கத்திய பருவமழை பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யவே இல்லை. சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் செல்லும்போது கண்டிப்பாக மேகங்கள் கர்ஜித்து சிங்கம் போல் கட்டாரம் முட்டாருங்க இடி இடித்துக்கிட்டு மழை பொழியும். மகரம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். மகர ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். கடந்த 2 மாதமாக பார்த்தீங்கன்னா 6வது வீட்டிலும் 7வது வீட்டிலும் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்தார். ஒரு பக்கம் நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தால் ஒரு பக்கம் செலவு விரயம் இப்படி போயிட்டு இருந்திருக்கும். 7வது வீட்டிலே விரையாதிபதியோடு குருவோடு சுக்கிரன் இணைந்து செல்லும்போது பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள், திருமணம், வீடு கிரக பிரவேசம், இந்த மாதிரி சுப காரியங்கள் நடந்திருக்கு. 7வது வீட்டிலே சுக்கிரன் குரு இணைவு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சுப காரியங்களுக்கு அடிக்கடி சென்று வந்திருப்பீர்கள். 7வது வீட்டிலே கோச்சாரத்தில் சுக்கிரன் வருவது பெண்களால் அசிங்கம் அவமானம் கெட்ட பெயர் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. கடந்த 2 மாதமாக மகர ராசி என்பதற்கு ஒரு வழியில் நன்மை ஒரு வழியில் தீமை. அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு அல்லது உங்கள் மனைவிக்கு அல்லது உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும். இப்போ 6வது வீட்டிலும் 7வது வீட்டிலும் சுக்கிரன் சென்று கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா குடும்பத்திலேயே மன அழுத்தம் நிம்மதி இல்லாத தன்மை மகர ராசி என்பவருடைய குடும்பத்தில் சென்று கொண்டிருக்கும். மகர ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கு அதாவது சிம்ம ராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா குருவை விட்டு சுக்கிரன் முன்னேறி செல்லும் போது கண்டிப்பாக கடந்த 2 மாதமாக தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்தோம். தமிழ்நாட்டுக்கு பெரும்பாலான இடங்களில் மழையே இல்லை, எல்லாம் ஒரே காய்ச்சலாக காஞ்சிட்டு இருக்குது. சிம்மத்தில் சுக்கிரன் செல்லும்போது மேகங்கள் சிங்கம் போல் கர்ஜிக்கும், கட்டார் முட்டார்னு இடி இடிச்சுக்கிட்டு எல்லா இடங்களிலும் கனமழை பொழிய வாய்ப்புண்டு. மகர ராசிக்கு 8வது வீட்டிலே பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் செல்லும்போது
உங்கள் பிள்ளைகளும் குடும்ப பெண்களும், அதாவது அம்மா, பாட்டி, மனைவி, அக்கா, தங்கை, பெற்ற பிள்ளைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவியாக, ஒத்தாசையாக அடுத்த 29 நாட்கள் இருப்பாங்க. ராசிக்கு 8வது வீட்டிலே சுக்கிரன் செல்வது எல்லோரிடமும் நீங்கள் பிரியமாக இருப்பீங்க. எல்லோருக்கும் நீங்கள் உதவியாக இருப்பீங்க. 8வது வீட்டிலே சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் செல்லும்போது எதிர்வரக்கூடிய 29 நாட்கள் கோவில் காரியங்களுக்கு, ஆன்மீக திருப்பணிகளுக்கு, அதாவது கோவில் கட்டுமானத்திற்கோ, கும்பாபிஷேகத்திற்கோ, அன்னதானங்களுக்கோ நீங்கள் பணங்காசு உதவி செய்வீர்கள். 6 7ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டிற்கு சுக்கிர பகவான் செல்லும்போது உங்கள் குடும்ப நபர்களுக்கு இப்போ உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன நிம்மதி இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மன அழுத்தத்திலிருந்து குடும்பம் விடுபடும். வேலை, தொழில், உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இப்போ விவசாயிகளுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வேலையாட்கள் கிடைப்பாங்க. வேலை, தொழில் பார்த்திங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறை இல்லாமல் இந்த மாதம் நிற்காது. தாராளமாக வேலை, தொழில் நல்ல முன்னேற்றத்தோடு இந்த காலகட்டம் நடக்கும். 8ஆம் வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது புதிதாக துணிமணி, ஆடை, ஆபரணம் எடுக்கலாம். தங்க நகை எடுக்கலாம். புதியதாக வீடு கட்டலாம். புதிய வசதி வாய்ப்புகள் மகர ராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய 29 நாட்கள் வரும். 8ஆம் வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது ஆன்மீக பயணம் சென்று வரலாம். அதாவது பாத யாத்திரை, கிரிவலம், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு, கோவிலுக்கு நீங்கள் போயிட்டுறலாம். அதற்குண்டான பயணங்கள் மகர ராசி என்பதற்கு தாராளமாக ஏற்படும். 8ஆம் வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது மகர ராசி என்பர்கள் பெரும்பாலும் நிம்மதியாக உங்கள் இஷ்டம் போல் தாராளமாக பணங்காசு செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வருமானம் உங்களுக்கு உங்கள் கைக்கு வரும். பிள்ளைகளுடைய எதிர்காலம், படிப்பு சார்ந்து, திருமணம், அவங்களுடைய வேலை, உத்தியோகம் சார்ந்து நீங்கள் முயற்சி எடுத்து அவங்களுக்கு நல்ல விஷயத்தில், அவங்களுக்கு நல்ல காரியங்களில் நீங்கள் இப்போ முயற்சி எடுப்பீங்க. 8ஆம் வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண பேச்சுவார்த்தை, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மகர ராசி அதிபதி 3வது வீட்டிலே சனி பகவான் சென்று கொண்டிருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்திலே சனி பகவான் செல்வது உங்களுக்கு யோகம்தான். அதாவது கோச்சாரத்தில் 3வது வீட்டில் சனி வருவது பெரும்பாலும் அதிர்ஷ்டம்தான். எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி அந்த கடனை கொடுத்து அடைக்கலாம். 3வது வீட்டில் சனி வரும்போது குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு, அதாவது உடலில் நெஞ்சு சார்ந்த, இருதயம், நுரையீரல் சார்ந்த நோய் நொடி வரலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு கை வலி, கை மூட்டு, எலும்புகள்லாம் வலிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனையும் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு வரலாம். 3லே சனி செல்லும்போது இளைய உடன் பிறந்தவரிடம் நீங்கள் அனுசரணையோடு செல்லணும். சண்டை கட்டக்கூடாது. 3ஆம் வீட்டில் சனி செல்லும்போது உங்களுடைய பயணங்கள் உங்களுக்கு வெற்றி தரும். அதாவது பூர்வீகத்தை விட்டு வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல வளர்ச்சி, அதிக பணம் சம்பாதிக்கலாம். மகர ராசிக்கு 2வது வீட்டிலே ராகு பகவான் செல்கிறார். 8வது வீட்டிலே கேதுவோடு இணைந்து சுக்கிர பகவான் செல்லும்போது 2ஆம் வீட்டிலே ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மது, மங்கை, போதை பழக்கத்திற்கு பெரும்பாலும் அடிமையாவீர்கள். போதை பழக்கத்திற்காக, உங்களுடைய தனிப்பட்ட சுகத்திற்காக அதிகமான பணங்காசு நீங்கள் செலவு செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த 29 நாட்கள் உண்டு. 2ஆம் வீட்டிலே ராகு இருக்கும்போது நீங்கள் ஒன்று பேசிட்டு குடும்ப நபர்களிடம் எதிர்வாதமாக, குடும்ப நபர்கள் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி நீங்கள் பேசுவீங்க. எல்லாம் பொய் பித்தலாட்டமாகவே மகர ராசி என்பர்கள் பேசுவதெல்லாமே இப்போ இந்த காலகட்டத்தில் தெரியும். குடும்ப உள் விவகார ரகசியங்களை முடிஞ்ச வரைக்கும் வெளியில் யாரிடமும் பேசாதீங்க. மகர ராசிக்கு 7ஆம் வீட்டிலே 12ஆம் அதிபதி குரு பகவான் செல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கே அஸ்தமனமாக போகிறார்.
12ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் அஸ்தங்கமாகும் போது கண்டிப்பாக உங்கள் பயணம் போக்குவரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பணங்காசு விஷயங்களில் மகர ராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும். சுக்கிர பகவான் 8வது வீட்டில் செல்வது மகர ராசிக்கு இந்த 29 நாட்கள் பெரிய அளவு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்ப நபர்களுக்கும் சரி, மனதும் உடலும் சந்தோஷமாக இருக்கும். 8ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும் போது பூர்வீக சொத்து சார்ந்து கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் ஏதாவது சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இப்போ இந்த 29 நாட்களில் உங்களுக்கு விசாரணைக்கு தீர்ப்பு வந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இந்த 29 நாட்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே உண்டு. ஏன்னா மகர ராசிக்கு 10ஆம் அதிபதி தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி அவர் 8ஆம் வீட்டில் செல்லும்போது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த 29 நாட்களில் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.